சொல்லுங்கள் சார், டாக்டர் அனுப்பின பிரிஸ்கிரிப்ஷன் மெயிலை யாரோ சர்வரில் இன்டர்செப்ட் பண்ணி அதில் தப்பான மெடிசனை என்ட்ரி பண்ணி சர்வரில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நர்ஸ் அந்த மெயிலை பார்த்துட்டு அதில் இருந்த பிரிஸ்கிரிப்ஷன் படி மருந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் சார் இந்த டெத் நடந்திருக்கு. இன்டர்செப்ஷன் பண்ணுறது சாத்தியமா? சாத்தியம் சார். மெயிலை ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்கு. கிரே மார்க்கெட்லையும் கிடைக்குது, நெட்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டூல்ஸ் எதையோ குற்றவாளி அவங்க சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி அதை வச்சு தான் சார் இந்த தப்பா பண்ணியிருக்காங்க. யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஐபி அட்ரஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் சார். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். மற்ற டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஃபைலில் இருக்கு சார். ஓகே, நீங்கள் போகலாம். ஓகே சார். யோஷ், என்ன வேணும்? ஷியாமலா வீடு தானே? ஆமாம், அவள் ஹஸ்பண்ட் தானா? நீங்கள்? சார் சார் என்ன சார் வேணும்? உட்காந்து பேசலாமே. நீங்கள் யாரும் சொல்லவே இல்லையே. முதல்ல உட்காருங்க. யார் சார் நீங்கள்? உட்காருங்க. ஷியாமலாவை கூப்பிடுங்க. ஷியாமா, ஷியாமா கொஞ்சம் இங்கே வாங்க. யார் சார் நீங்கள்? உட்காருங்க. அவள் உட்கார மாட்டா சார். முதல்ல நீங்கள் யார் சார்? ஐ எம் சங்கையா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். சார் குட் மார்னிங் சார். ஐம் வெங்கடேஷன், MBA LLB. மினிஸ்டரோட சன் செலியன் காலேஜில் உங்கள் ஃப்ரெண்டு தானே? சார், நாங்கள் 2 பேரும் ஒரே பேட்ச், அவ்வளோதான். மற்றபடி அவரோட நான் அவ்வளோவா பேசினது கூட இல்லை. நான் உண்டு என் ஸ்டடீஸ் உண்டுன்னு இருப்பேன். சார், ஷியாமலா ரொம்ப சைட்டு. எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம். அதில் ஒரு நாள் கூட அவன் என்கிட்ட பேசினதே இல்லை சார். ஏன் கல்யாணம் முடிஞ்சு 1 மாதத்துக்கு அப்புறம் தான் என்கிட்ட சகஜமானா பார்த்துக்கோங்க. பயப்படாதீங்க, ஜஸ்ட் நார்மல் என்கொயரி. உங்களுக்கு செலியன் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் செல் நம்பர் என்ன? 9841671031 சார். நான் அவங்க நம்பர் கேட்டேன் சார். நெக்ஸ்ட் டு மை நம்பர் சார். -31 அவளது 32. ஏன் அவங்க சொல்ல மாட்டாங்களா? 9841671032. ஓகே, பார்ப்போம். சார் ப்ளீஸ் சார், எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே பேசுங்க சார். போலீஸ் வராங்க தெரிஞ்சால் நெய்பர்ஸ்லாம் தப்பாக நினைப்பேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். பார்த்தாலே தெரியுது. முதல்ல சாக்ஸை துவைச்சு போடுங்க. என்ன இவ்வளோ லேட்டு? உன் வேலையை பார்த்துட்டு சும்மா இருடா. ஷாமலா, உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது. எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? பொடி பருப்பு சாம்பார். ஆர்த்தடாக்ஸ். உட்காருங்க. என்ன சார் ஆஃபீஸ்க்கு எல்லாம் வரீங்க? நான் தான் எல்லாம் சொல்லிட்டேன்ல. வீட்டில் சொல்ல முடியாத விஷயத்த ஆஃபீஸில் தயக்கம் இல்லாமல் சொல்லலாம் இல்லையா? சார், வினோத் எல்லாத்தையும் சொல்லிட்டான். என்ன சார் சொன்னா? அவன் சொன்னது இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்களோட நான் பேசுறது கூட கிடையாது சார். ஓகே சார், வினோத் என்ன பத்தி ஏதாவது தப்பா சொன்னானா? அவன் உயிரோட இருந்தா தானே சொல்றதுக்கு. அம்மா, அந்த கார்டியன் எங்க வேலை பார்க்குறாருன்னு சொன்னீங்க? படிக்கணும்னு ஆசைப்பட்டாப்புல, அதான் எங்களுடைய தங்க வச்சுக்கிட்டேன். ஊருக்கு வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு எவ்வளோ ஒரு பற்றி கூப்பிட்டாங்க. எங்களுடைய தங்க வச்சுக்கிட்டேன் சார். ஆனால் அந்த சம்பவத்தை பற்றி வேறு எதுவும் எனக்கு டீட்டெயிலாக தெரியாது சார். சொந்தக்காரங்க இல்லாமல் வேறு யாராவது பார்க்க வந்தாங்களா? இல்லை சார், அந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் தேடி வரல. அப்படி யாராவது தேடி வந்தாங்கன்னா யார் என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சு வைக்கிறேன் சார். சார், நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் உண்டு என் வேலை ஒன்று தான் சார் இருந்துகிட்டு இருக்கேன். உதவின்னு கேட்டு வந்தாங்க, நான் உதவி செஞ்சேன். மற்றபடி என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது சார். இது சம்மந்தமாக ஏதாவது விசாரணா சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் சார். மேற்கொண்டு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா நான் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். எந்த ஸ்கூலு?
ஹலோ 11A எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரைட் சைடு சார். தம்பி, இங்கே ஈசன்றது யாரு? அந்த லாஸ்ட்ல கம்ப்யூட்டர் லேப்ல பாருங்க. சார் சார் என்ன சார் நீங்கள் ஆஃபீஸில் சொல்லாமலாம் வந்துட்டீங்க? கீழே கூப்பிட்றாங்க சார். இல்லை, இந்த லாஸ்ட்டில் கம்ப்யூட்டர் லேபில். சார் அந்த பக்கம் பாத்ரூம் தான் சார் இருக்கு. நீங்கள் 11th தானே கேட்டீங்க? யாரை பார்க்கணும்? ஈசன். அவன் 11A சார். அது வரானே அவன் தான் சார். இங்கதான் வரையணும். வீட்ல இல்லன்னு சொல்றேன்ல, மறுபடியும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்க. ஒரு முக்கியமான விஷயங்க. அவர்தான் வர சொன்னாரு. சொன்னா கேட்க மாட்டியா? போப்பா. சார், மேஜர்ல இருந்து வந்திருக்கேன். சார் வரவும் பாத்துட்டு போயிடுறேன். காலையில வா, இருப்பாரு. அப்ப செக்யூரிட்டி என்ன? ஒண்ணும் இல்ல மேடம், இந்த பையன் சாரை பார்க்கணுமா? வர சொல்லுங்க. வா. மேடம், சார் தான் என்னோட படிப்புக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாரு. ஒரு உதவி கேட்டு ஆஃபீஸ் போயிருந்தேன். அவர் தான் வீட்டுக்கு வர சொன்னாரு. சரி வா, உள்ள உட்கார். மேடம் வா உட்கார்ப்பா. அனிதா. ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? அனிதா. சோ ஸ்வீட். எதுக்குப்பா அதெல்லாம்? பரவாயில்ல மேடம், சார் எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்காரு. என்ன சாப்பிடுற? காஃபியா டீயா? டீ. ஹாய், என்ன பண்றீங்க? டிராயிங் வரையறேன். என்ன வரையறீங்க? ஃப்ளவர். ஏய், சூப்பரா வரைஞ்சிருக்க. இங்க கலர் பண்ணு, அங்க கலர் பண்ணு, அங்க. சொல்லுச்சு. சார், நான் ஈசன் பேசுறேன். ஏய், இந்த நம்பர்ல நீ எப்படி என் வீட்டில் என்ன பண்ற? நீங்க அங்க என்ன சார் பண்றீங்க? நீ ஏன்டா என்ன பார்த்து ஓடுற? நீங்க ஏன் சார் என்ன விரட்டுனீங்க? டேய், நீ தப்பு பண்ற. சார், நான் படிக்கணும், என்ன படிக்க விடுங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. நீ முதல்ல என் ஒய்ஃப்ட்ட போனை கொடு. அவங்க எனக்கு டீ போட்டுட்டு இருக்காங்க. நீங்க அருள் உங்க ஃபோன் கொடுங்க. ஹலோ அங்கிள், நீங்க இன்னும் பயப்படாதீங்க. இனிமே தொந்தரவு பண்ண மாட்டாரு. நான் அவர் வீட்டில் தான் இருப்பேன். அவர் வர சொல்லுங்க. அவன் இனிமேல் இங்கே வரமாட்டான். ஆனால் கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவான். அவனை காப்பாற்றணும்னு நினைக்காம உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் எங்கேயே இருங்க. ஓகே சார். ஏன் டியூட்டி பார்க்குறீங்க? யாரும் வந்தாலும் உள்ள விட்டுருவீங்களா? நான் விட மாட்டேன் தான் சார் சொன்னேன். இல்லை மேடம் தான். அவங்க சொன்னா நீங்க வர சொன்னதா தான் சொன்னா. வந்தவன் மொபைலை தூக்கிட்டு போயிட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு? லூசு, என் பேரை சொல்லிட்டு எவன் வந்தாலும் நடு வீட்டில் உட்கார வச்சு விருந்து வை. யோ, நீ எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல? சார், நான் ட்ரை பண்ணேன் சார், லேண்ட்லைன் டெட்டாக இருந்தது. அது எப்படி ஆகும்? நானும் ட்ரை பண்ணுங்க, நம்ம வீட்டு போன் வேலை செய்யல. பாக்கறதுக்கு நல்லவமா தெரிஞ்சான். பாப்பாட்டி நல்லா பழகுனான். கிஃப்ட் எல்லாம் வேற கொடுத்தான். என்ன கொடுத்தான்? கிஃப்ட். அதுதான் என்ன? ஏதோ பார்சல் மாதிரி இருந்தது.